ஓம் நமச்சிவாய. வணக்கம். போன பாட்டில் நம்ம சதி சிற்பிக்கிட்ட இருந்து லிங்கத்தை வாங்கிட்டு வந்து விஷ்ணுவோட சிலையில் வைக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. வாங்க அடுத்து என்ன நினச்சுன்னு பார்ப்போம். சிற்பிக்கிட்ட இருந்து லிங்கத்தை வாங்கிட்டு அப்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாமல் விஷ்ணுவோட சிலையில் சிவலிங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல சரியாக வச்சுட்டாங்க நம்ம சதி. இப்போ எழுத்து பாருங்கள், சில நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சதியோட டேடி சிலையை நகர்த்துறதுக்கான யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார். செஞ்சும் முடிச்சிட்டாரு. இப்போ இழுங்கன்னு அவரும் சொல்கிறாரு. இழுத்து பார்த்தா சில நகர்ந்துருச்சு. அவருக்கு சந்தோஷம். தான் பண்ண யாகத்தால் தான் எல்லாம் சிறப்பாக நடந்திருக்குன்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் சதிக்கு தான் தெரியும் இப்போ இந்த சிலை நகர்ந்ததுக்கான காரணம் முழுக்க லிங்கம் தான் அப்படின்னு. ஒரு வழியாக வைக்க வேண்டிய இடத்துல விஷ்ணுவோட சிலையை வச்சாச்சு. அரசர் வராரு. வந்து ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே அந்த சிலையை கண் குளிர அந்த சிலையை முழுக்க பார்த்துட்டு ஒரு ஓரமாக சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்ததும் மனுஷனுக்கு செம்ம கோவத்தில் திரும்பி அந்த கூட்டத்தை பார்த்து இதை எவன்டா இங்கே வச்சது அப்படின்னு சத்தம் போட்டு கேட்குறாரு. இதை அப்படின்னு தாங்க சொல்கிறாரு. அவர் வாயிலிருந்து சிவனும் லிங்கமும் வரமாட்டேங்குது. இதோ இந்த இடத்துல எவன்டா வச்சது சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு அவர் கோவமாக கேட்டதும் நம்ம சதி முன்னாடி வந்து நான் தான் தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம அரசர் மிரண்டு போகிறாரு. ஏன் பொண்ணா இப்படி நீ இப்படி செய்யவே மாட்டேயே, அப்பாவுக்கு பிடிக்காது, உனக்கும் பிடிக்காது, எப்படி இதை செஞ்ச? யாரோ சொல்லக்கூடாதா சொல்லி உன் மனசை மாற்றிருக்காங்க. அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் அந்த சேட்டையை பண்ணது? என் பொண்ணோட மனசை கெடுத்தது யாரையா அப்படின்னு சத்தம் போட்டு நம்ம அரசர் கேட்குறாரு. அந்த சமயம் அந்த பக்கம் இருந்து ஒரு 10-20 முனிவர்கள் வராங்க. நம்ம சிவனை கும்பிடக்கூடிய போன பாட்டில் நம்ம சதிக்கு நிறைய நம்ம சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தார் இல்லையா ஒரு குருநாதர், அவர் வராரு. ஓ நீதானா? என் பொண்ணு மலர் பறிக்க போன இடத்துல நீதான் ஏதோ பேசி சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி சின்ன பொண்ணு மனசை இப்படி கலைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் இல்லை நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க. எல்லாம் சரியாக செய்ய வேண்டிய இடத்துல சிவன் கடவுளை ஏற்க மறுக்கிறீங்க. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு குருநாதர் சொல்ல, அதை கேட்டோன்னே நான் மன்னர் காண்டாயிட்டாரு. என்ன உங்களுக்கு தெரியாதா? எங்கள் அப்பன் பிரம்மனை சபிச்சவன் அந்த சிவன், அந்த ஆள் நான் கும்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் சதியை பார்த்து, பெண்ணே மன்னிச்சுக்கம்மா, ஏன் தப்புத்தேன். அவர் யார் என்னன்னு உங்ககிட்ட சொல்லி வளர்த்துருக்கணும். அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? உடம்பு முழுக்க செத்து போனவங்களோட சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுத்து சாப்பிட்றவன். அரக்கர்களும் அசுரர்களும் அகோரிகளும் கியூ நின்றுக்கிட்டு அவனை எப்போ பார்த்தாலும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை போய் நான் எப்படி கடவுள் ஏற்றுக்கிறது அப்படின்னு இவர் மகக்கிட்ட சொல்கிறாரு. அதே சமயம் அந்த குருநாதரோ இல்லை நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிறதுக்கு ஆடை ஆபரணங்கள் கூட மிகப்பெரிய மாளிகையில் செல்வம் செலுக்கி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனால் சிவனை கும்பிட்றது ரொம்ப ஈஸி. அகோரிகள் கும்புற மாதிரியே வெறும் சாதாரண வில்வ இலையை வச்சு சிவனை குளிர்விக்க முடியும், சிவனை தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒத்த வில்வ இலைக்கே காட்சி தரக்கூடியவர் என் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓ ஒத்த வில்வ இலை போதுமா? எடுத்துட்டு வாங்கடா அந்த வில்வ இலையை அப்படின்னு நம்ம அரசர் சத்தம் போடுறாரு. வில்வ இலையை கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாரு என்னன்னு தெரியல. இலை அவர் கைக்கு வந்ததும் அது தன் பெண்கிட்ட கொடுத்துட்டு, ஒத்த வில்வ இலையை போட்டு கூப்பிட்டா அந்த சிவன் வருவானாமே, எங்க போட்டு கூப்பிடு, அந்த ஆள் வாரான்னு பார்ப்போம். இப்போ இங்கேயே எல்லா சிவபக்தர் மூஞ்சிலையும் கரியை பூச போகிறேன், அந்த ஆள் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அந்த வில்வ இலையை வாங்குறதுக்கு சதி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம குருநாதர் அந்த வில்வ இலையை வாங்கி இந்தாமா அப்படின்னு நம்ம சதி கையில் கொடுக்குறாரு. மனசார அந்த சிவனை கூப்பிட்டா கண்டிப்பாக அந்த ஈசன் வந்து காட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வில்வ இலையை சதிக்கிட்ட கொடுக்க, சதியும் மனசார அந்த வில்வ இலையை வாங்கிட்டு சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றி அப்படின்னு சிவனை நோக்கி வேண்டுறாங்க. இவங்க கும்பிட ஆரம்பித்ததும் அந்த இடமே ஒரு மாதிரி மாறுது. திடீர்னு காற்று பனிப்புயல் லைட்டாக வீச ஆரம்பிக்குது. ஒரே புகை மூட்டமாக இருக்குது. உள்ள இந்த பக்கம் சதி மெய்மறந்து போய் அந்த ஆண்டவனை நம்ம சிவனை கும்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. பார்த்தா வானத்திலிருந்து ஏதோ புகை மாதிரி ஒன்று கீழே லேண்ட் ஆகுது. அதை பார்த்தோன்னே எல்லா பேரும், குறிப்பாக அந்த முனிவர்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்த அந்த சாம்பலை எடுத்து வானத்தில் வீசி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவசிவா சிவசிவான்னு கத்துறாங்க. அந்த புகை மூட்டத்து மத்தியில் லைட்டாக ஒரு உருவம் தெரியுது. பக்கத்தில் பக்தியில் முத்தி அடைந்த முனிவர்கள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரைகுறையாக தெரிகிற அந்த உருவத்தை நோக்கி நம்ம சதி அப்படியே நடந்து போகிறாங்க.
எதுக்கு அரைகுறையாக தெரிகிற அந்த உருவத்தில் பாதி உருவம் தான் இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு அளவுக்கு முழு உருவமும் தெரிய ஆரம்பிச்சுது. கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூலாயுதமும் தெரிய ஆரம்பிக்குது. அரசர் அரசி எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. ஒருவேளை சிவன் வந்துட்டாரோ அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா இருட்ட தெரிஞ்ச அந்த சிவனோட முழு சுருவத்தை அந்த பகல் வெளிச்சத்தில் நம்ம சதி முதன்முறையாக அந்த சிவனை பார்க்குறாங்க. எல்லாரும் அந்த காட்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்க, சதி மட்டும் ஒத்த ஆளாக கம்பீரமாக மெய் மறந்து சிவன்கிட்ட போகிறாங்க. இன்னும் பக்கத்தில் போனதும் மூடி இருந்த நம்ம சிவனோட கண்கள் திறந்தது. முதல் தடவையாக நம்ம சிவன் சதியை பார்க்குறாரு, சதி சிவனை பார்க்குறாங்க. அந்த பக்கம் சிவனோட முகத்தில் புன்னகை, இந்த பக்கம் சதியோட முகத்தில் ஆனந்த கண்ணீர். அதே சமயம் குறுக்கால புகுறாரு நம்ம சதியோட டேடி. இன்னும் நம்ம சிவனை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அந்த பக்கம் நம்ம சிவன் என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு விசாரிக்க, தன்னோட கடவுள் விஷ்ணு தான் பெரியவர், தான் தான் பெரியவர், தனக்கு பிடிச்ச கடவுளுக்கு தான் பிரம்மாண்டமான சிலைகளை படைப்பேன் அப்படி இப்படின்னு இவர் கத்திட்டு இருக்காரு. இங்கே பாரியா, தர்மத்தின் பேரை சொல்லியே இங்கே நிறையா அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. எப்பெல்லாம் தர்மத்தின் பேரை சொல்லி அநீதி தலை தூக்குதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன். எல்லாம் மீறி என்னைக்கு அந்த அநீதி போகுதோ அன்னைக்கு நான் வருவேன். சிவன் போயிடுறாரு. இதில் சதியோட டேடி ரொம்பவே கோவப்படுறாப்புல. இந்த பக்கம் பொண்ணை பார்க்குறாரு அப்போ சதி சொல்கிறாங்க, இல்லைப்பா, இந்த சிலை நீங்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக பெருசாக செஞ்சுருக்கீங்க, ஆனால் உள்ளே கொண்டு வர முடியலையே, நகர்த்த முடியலையே, இது உங்களுக்கு பெருத்த அவமானமே. அந்த அவமானத்திலேருந்து உங்களை காப்பாற்றணும்னு ஒரே காரணத்துக்காகத்தான் சிவலிங்கத்தை எடுத்து நான் வச்சேன், யார் என்னை வற்புறுத்தலை அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் சதியோட டேடி கோவப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் நீ மனசுரி கூப்பிட்டதால தான் அந்த சிவனே வந்திருக்காரு அப்படின்னா நீ அந்த அளவுக்கு நீ கும்பிட்டு இருக்க. எனக்கு வேண்டாதவன் அவன், நீ கூப்பிட்டு என் வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்க, இதுக்கு தண்டனை உனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுவும் எந்த மாதிரி தண்டனை தெரியுமா? 1,00,000 தாமரை மலர்களில் விஷ்ணுவோட நாமத்தை எழுத சொல்லி, அதுவும் எத்தனை தடவை, 1,00,000 தடவை எழுத சொல்லி தண்டனை தராரு தன்னோட பொண்ணுக்கு. அவங்களும் அதை மனசார ஏற்றுக்கிறாங்க. அந்த தண்டனையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் தண்டனை ஏற்றுக்கிட்டாலும் பொண்ணு மனசு தாங்கலைங்க. தன் தகப்பன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் அவமானப்படக்கூடாதுன்னு தான் சிவலிங்கத்தை எடுத்து வச்சேன், அதை தவிர எனக்கு சிவலிங்கத்தை மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் ஈர்ப்பு கிடையாதுன்னு எடுத்து சொன்னேன். ஆனால் அப்பா பொண்ணை சந்தேகப்படுறாரு. சதி சொல்கிறாங்க, உங்கள் மனசு கோன்ற மாதிரி நான் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன், இப்போனா தப்புக்கும் தண்டனை கொடுங்க, அதை நான் செய்கிறேன், செஞ்சு முடிப்பேன்னு சொல்கிறாங்க. வாக்கு கொடுத்துட்டு விறுவிறுன்னு அந்த அரண்மனை விட்டுட்டு வெளியே கிளம்புறாங்க. பெத்த மனசுக்கு புருஷனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொண்ணுக்கு ஆதரவு சொல்லவும் முடியாமல் அப்படியே அரசி சதியோட அம்மா நிற்கிறாங்க. இப்போ நம்ம சதியோட டேடிக்கு பெரிய கோபம். சிவன் வந்து இவரை பழிச்சு பேசிட்டு போயிட்டாரு. தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்துக்கு காரணம் 2 பேர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்று சிவலிங்கத்தை விஷ்ணுவோட சிலை கீழே வச்ச நம்ம சதி, இன்னொன்று அந்த லிங்கத்தை கொடுத்து வைக்க சொன்ன சிற்பி. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, 2 பேருக்குமே தண்டனை கொடுக்குறாரு. தன் பொண்ணுன்னு கூட பார்க்காம தன் பொண்ணுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 1,00,000 தாமரை மலரில் விஷ்ணுவோட நாமத்தை எழுதணும். இதுதான் இவர் பொண்ணுக்கு இவர் கொடுத்த தண்டனை. அதே சமயம் அந்த சிலையை எடுத்து கொடுத்த சிற்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னு தெரியுமா? அவரோட சொந்த பந்தம் கூட பழகுனவங்க அத்தனை பேத்தையும் கொத்த தூக்கிட்டு வாங்கடா, அவங்க இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிற்பியை தூக்கிட்டு வரதுக்காக காவலர்கள் போயாச்சு. சிற்பிக்கு நம்ம சதியோட டேடி என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு, சதி 1,00,000 தாமரை மலரில் விஷ்ணுவோட நாமத்தை எழுதுனாங்களா அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஓம் நமச்சிவாய.